பாரத நாட்டை நேசிக்கக்கூடிய மக்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் பார்க்கவுள்ள உறவுகளுக்கும் எனது வணக்கங்கள். நான் ராஜ்குமார் சுருதிமான். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல் நிறைய இண்டஸ்ட்ரியிலையும் ஆஃபீஸ்லேயும் ஒர்க்கிங் பிளேஸ்லேயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டூல் ரொம்ப 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 முக்கியம் வாய்ந்த டூலாக மாறிடுச்சு. ஸோ இந்த டூல் பற்றின விஷயத்தையும், இந்த டூலில் நம்ம இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம என்னெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டூல் பற்றின ஒரு ஓவர்வியூ இது பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஒரு மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற அமெரிக்கன் நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்தோட ஓனர் பில் கேட்ஸ். இந்த நிறுவனம் ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஷூட்டை எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 ஆகஸ்ட் 1988 அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூலில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஒன் நோட், அவுட்லுக், ஒன் டிரைவ், ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 விதமான டூல்ஸ் இதுக்குள்ளே இன்பில்டாக இருக்குது. டூல்ஸில் பயன்படுத்தி நிறைய விதமான ஒர்க்கெல்லாம் சிம்பிளாக செய்யக்கூடியதாகவும் நல்லா ரிப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் டூல் விண்டோஸ் ஓஎஸ் கம்ப்யூட்டர்லேயும் மேக் ஓஎஸ் கம்ப்யூட்டர்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரியும் நமக்கு கிடைக்கும். ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஐஓஎஸ் மொபைல்லையும் நமக்கு இந்த டூல் அவைலபிள் இருக்குது. எம்எஸ் ஆஃபீஸ் வெர்ஷன் இதில் எம்எஸ் ஆஃபீஸ் டூல் அப்கிரேட் பண்ணி ஸோ நிறைய வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஸோ இந்தியாவில் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் டூல் அக்டோபர் 1, 1990 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கு பின்னாடி தான் நம்ம இந்தியாவில் இந்த டூலை பயன்படுத்தி வந்துட்ருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த டூல் பற்றின விஷயங்களை பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ். அடுத்தடுத்து நம்ம வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஸோ ஒவ்வொரு டூலாக நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.